ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நாம் அடிக்கடி கோயில்களில் மாவிளக்கு வைக்க வேண்டியிருக்கு. இந்த மாவிளக்கு ரொம்ப சுவையாக இருக்கும். இந்த மாவிளக்கு செய்கிறது ரொம்ப சுலபம். இந்த மாவிளக்கு எப்படி செய்கிறதுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். 1 டம்ளர் பச்சரிசி எடுத்துருக்கிறேன். இந்த 1 டம்ளர் பச்சரிசியை நல்லா 2 தடவை கழுவிட்டு 1 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. 1 மணி நேரம் தண்ணியில் நல்லா ஊறினதுக்கப்புறம் தண்ணியை வடிச்சிட்டு இதை ஒரு துணியில் பரப்பி விட்டு காய வைக்கலாம். ஒரு அரை மணி நேரம் காய வைக்கலாம். லேசாக ஈரத்தன்மை இருக்கும். இப்போது அந்த காஞ்ச அரிசியை அப்படியே ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். மிக்சியில் அரைச்சி எடுத்த மாவை ஒரு மெல்லிசான ஜல்லடையில் சலிச்சுக்கலாம். ரொம்ப கரகரப்பாக இருக்க வேண்டாம், நல்ல நைஸ் ஜல்லடையில் சலிச்சுக்கோங்க. இந்த மாவில் கொஞ்சம் ஈரத்தன்மை இருக்கும், அந்த மாதிரியே நம்ம சலிச்சுக்கலாம். சலிச்சுட்டு இந்த மிச்ச கப்பியில் திரும்பவும் நம்ம ஒரு 2 ஏலக்காயை சேர்த்துட்டு மிக்சியில் போட்டு இன்னொரு தடவை அரைச்சிக்கலாம். இன்னொரு தடவை நல்லா மிக்சியில் நைஸாக அரைச்சாச்சு. திரும்பவும் நம்ம அதே நைஸ் ஜல்லடையில் சலிச்சு எடுத்துக்கலாம் மாவை. இப்போ ஏலக்காயும் அரைப்பட்டு அதோட வாசமும் இதில் சேர்ந்துருக்கும். இப்போ பாருங்கள், நல்லா நைஸாக இருக்கிற மாவையெல்லாம் சலித்து எடுத்துட்டேன். கடைசியில் இது போல் கொஞ்சமாக கப்பி இருக்கும், இதை நம்ம வெளியில் போட்டுடலாம். இந்த மாவை யூஸ் பண்ணி தான் நம்ம மாவிளக்கு செய்ய போகிறோம். இந்த மாவை ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம். இப்போ 1 டம்ளர் பச்சரிசி எடுத்தோம். அந்த 1 டம்ளரோட கொஞ்சம் கம்மியாக வெல்லத்தை நல்லா நைஸாக தட்டி எடுத்து அதையும் மிக்சியில் சேர்த்து அரைக்கணும். அரைச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி மாவும் வெல்லமும் சேர்ந்து அரைப்பட்டு இருக்கும். ரொம்ப உதிரியாக இருந்ததுன்னா லைட்டாக ஒரு அரை டீஸ்பூன் மட்டும் தண்ணி சேர்த்து இதை நல்லா பிசைஞ்சிக்கலாம். நான் இப்போ தண்ணி சேர்க்கலை, சும்மாவே பிசையும் போது நல்லா திக்காக வருது பாருங்க. வேணும்னா ஒரு அரை டீஸ்பூன் தண்ணியை சேர்த்து நல்லா பிசைஞ்சு உருட்டிக்கோங்க. நல்லா உருட்டுற மாதிரி இருக்கணும் பக்குவம். ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது. இதை போல் இருக்கணும். நம்ம சப்பாத்தி மாவெல்லாம் பிசைகிறோம் பாருங்கள், அதை போல் இருக்கணும். இதை போல் பிசைஞ்சு இதை அப்படியே நம்ம மாவிளக்கு எந்த சட்டியில் வச்சு ஏற்ற போகிறோமோ அதில் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் மாவிளக்கு சட்டியில் மஞ்சள் குங்குமம்லாம் வச்சு அதில் உள்ளே எடுத்து வச்சுருக்கிறேன். இதில் நடுவில் ஒரு பள்ளம் பறித்து அதில் நெய்யை விட்டு ஒரு திரி போட்டு நம்ம மாவிளக்கு ஏற்றலாம். இதை சென்டரில் ஒரு ஸ்பூனை வச்சு நல்லா பள்ளமாக்கி அதில் நெய்யை விட்டுருக்கேன். அந்த நெய்யில் ஒரு திரியை போட்டு விளக்கேற்றி வச்சுருக்கிறேன். அதோட நம்ம தேங்காய் பழம், வெத்தலைப்பாக்கு, பூவு எல்லாம் வச்சு கோயிலில் கொண்டு போய் மாவிளக்கு ஏற்றலாம். இந்த ரெசிபி உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.